அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அதுல இருந்த குகை ஒண்ணுல புகழ்பெற்ற முனிவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த முனிவர் தியானம் பண்றதுக்குன்னே பெயர் போன முனிவருங்க. தன்னை சுத்தி என்ன நடந்தாலும் அது எதுலையுமே கவனத்தை சிதற விடாம தியானத்துல மூழ்கி போறது அவரோட தனித்திறமை. இப்படிப்பட்ட அந்த முனிவரை ஒரு நாள் ஒரு பெரிய நாட்டோட அரசர் சந்திக்க வர்றாரு. முனிவரே, என்னோட இல்லற வாழ்க்கையில நான் என்னுடைய எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டேன். இப்போ நான் துறவரத்துக்கு வர விரும்புறேன். அதனால நீங்க என்ன உங்க சீடனா ஏத்துக்கோங்க, துறவரத்தோட நுணுக்கங்களை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு வேண்டுகோளையும் வச்சாரு. ஆரம்பத்துல அந்த முனிவர் மறுக்கத்தான் செஞ்சாருங்க. துறவரம்ங்கிறது சாதாரணம் கிடையாது, வந்தவங்க பாதி பேர் பாதியிலேயே போயிடுவாங்க அப்படின்னு. ஆனாலும் அரசர் தான் நினைச்ச காரியத்துல உறுதியா இருக்கவே வேற வழி இல்லாம இந்த முனிவரும் அவரை தன்னுடைய சீடனா ஏத்துக்க வேண்டியதா போச்சு. அந்த அடர்ந்த காட்டுல இருந்த குகையில அரசரோட துறவர வாழ்க்கையும் இனிதே ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அந்த முனிவர் ஒன்னும் அரசருக்கு துறவரத்தோட நுணுக்கங்களை சீக்கிரத்துல சொல்லி தந்துடலங்க. அவரை பொறுத்த வரைக்கும் யாரையுமே சோதிச்சு பார்க்காம நம்ப கூடாது. துறவரத்துல முழு கவனம் செலுத்தாதவங்களுக்கு பெரிய பெரிய போதனைகளையும் வழங்கக்கூடாது. அதனால துறவரத்துக்கு வந்த அரசருக்கு ஒரு சோதனைய வைக்கிறதுன்னு அவரு முடிவு செஞ்சாரு. அதுக்காக தன்னோட தவ வலிமையால ஒரு அழகான நடன மங்கையையும் அவரு உருவாக்குனாரு. இப்போ இந்த நடன அழகி என்ன பண்ணணுமா, நம்ம முழுசா துறவரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த அரசரோட கவனத்தை திசை திருப்பி அவரை மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கே அனுப்பி வைக்க முயற்சி செய்யணுமா. அதாவது தன்னோட அழகுலையோ பேச்சிலையோ அவரை மயங்க வைக்கணும். அந்த நடன அழகியும் முனிவரோட கட்டளையை ஏத்துக்கிறா. அவர் சொன்னதற்கான முயற்சிகளையும் செய்ய ஆரம்பிக்கிறா. அரசரை அப்பப்போ சந்திச்சு பேச்சு கொடுக்கறது, ஆடி பாடி அவர்கிட்ட காதல் வசனம் பேசுறது, அப்பப்போ அவருடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் ஞாபகப்படுத்துறதுன்னு அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவளோட முயற்சிகளும் தொடர்ந்துச்சு. அரசரும் ஆரம்பத்துல அவகிட்ட பேச்சு கொடுக்கலனாலும் நாள் போக போக அவகிட்ட பேசத்தான் செஞ்சாரு. ரொம்ப சீக்கிரத்திலேயே 2 பேரும் நண்பர்கள் மாதிரி ஆகத்தான் செஞ்சாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த முனிவர் ஒரு பக்கம் கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு இல்லையா. அதனால அவரும் அப்பப்போ நினைச்சுக்குவாரு, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த அரசர் அந்த பெண் மீது காதல் வயப்படுவாரு. அப்படியே என்கிட்ட வந்து நின்னு, மன்னிச்சுக்கோங்க முனிவரே, நான் துறவரத்துல இருந்து பாதியிலேயே விலகிடுறேன், என்னோட நாட்டுக்கே போய் வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே போயிடுவாருன்னு. இப்படியே அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதே அவர் நினைச்ச மாதிரியே ஒரு நாள் அந்த அரசரும் அழகிய மங்கையும் ஜோடியா முனிவர் முன்னாடி வந்து நின்னாங்க. முனிவரே, நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னும் கேட்டாங்க. முனிவர் ரொம்ப நக்கலா சிரிச்சாரு. கேளுங்க கேளுங்க அப்படின்னு அவங்க கிட்ட பதிலும் சொன்னாரு. உடனே அரசர் என்ன பண்ணனாரு, தான் கேட்க வந்ததை ரொம்ப பணிவா முனிவர் கிட்ட கேட்டாரு. முனிவரே, சில நாட்களா நானும் இந்த பெண்ணும் நண்பர்கள் போல பழகிட்டு வந்தோம். 2 பேருமே அப்பப்போ பார்த்துக்குவோம், பேசிக்குவோம், சிரிச்சுக்குவோம். ஆனா அப்படி பேசும்போது நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் போல. நான் உங்களை பத்தியே அவகிட்ட ரொம்ப அதிகமா பேசியிருக்கிறேன். உங்களோட போதனைகளையும் நான் அடிக்கடி அவகிட்ட சொல்லியிருக்கிறேன். இதனால அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, தானும் துறவரத்துக்கு வரணும்னு ஆசை வந்துருச்சு. அதுலயும் உங்ககிட்டயே சிஷ்யையா சேரணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால நீங்க அவளுக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னை எப்படி பெரிய மனசு பண்ணி உங்க சீடனா ஏத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இவளையும் பெரிய மனசு பண்ணி உங்க சிஷ்யையா ஏத்துக்கிறீங்களா? இப்படி அந்த அரசர் கேட்கவும் அந்த முனிவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆமாங்க, பின்ன அவரோட கவனத்தை திசை திருப்பணும்னு இந்த முனிவர் ஒரு பெண்ணை உருவாக்கி அனுப்பி வச்சா அவளோட கவனத்தையே திசை திருப்பி அவளையே துறவரத்துக்கு கொண்டு வந்துட்டாரு அந்த அரசர். முனிவருக்கு அப்படியே வியப்பா இருந்தது. அந்த அரசரை தன்னுடைய நிரந்தர சீடராகவும் அவரு ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அரசர் இந்த முறை தன்னோட கவனத்தை சிதறாம பாத்துக்கிறதுக்கு என்ன நுட்பத்தை கையாண்டாரு அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டாரு. அந்த சமயத்துல அரசர் முனிவர்கிட்ட சொன்ன விளக்கம் என்ன தெரியுமாங்க? அந்த அரசர் அந்த காட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது தான் துறவரத்துக்கு போகணும்னு எப்ப முடிவு செய்தாரோ அப்பவே
தன்னோட கவனத்தை எதெல்லாம் ஈர்க்கும், தன்னோட கவனத்தை எதெல்லாம் திசை திருப்பி மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத தீவிரமா யோசிச்சு பார்த்து ஒரு பட்டியல் மாதிரி தயார் செஞ்சுக்கிட்டாராம். அப்புறம் எப்போல்லாம் அந்த பட்டியல்ல இருக்கிற நபர்களை, பட்டியல்ல இருக்கிற விஷயங்களை அவரு சந்திக்க வேண்டி வருதோ அப்போல்லாம் தன்னுடைய குறிக்கோள் துறவரம் தான் அப்படின்னு தன்னோட மனசுலயே சொல்ல ஆரம்பிச்சாராம். அதனால எந்த நொடி அந்த அழகான பெண்ணை அவர் பார்த்தாரோ அந்த நொடியே அவளால தன்னுடைய கவனத்தை திசை திருப்ப முடியும் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சு போச்சா. அவளோட பழகுற பேசுற ஒவ்வொரு நொடியும் என்னோட குறிக்கோள் துறவரம் தான் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய மனசுல சொல்லிக்கிட்டே வந்தாராம். இதனால தாங்க அந்த பெண்ணோட அத்தனை நாட்கள் பழகின பின்னாடியும் அவருடைய மனம் கொஞ்சம் கூட திசை திருப்பப்படல. அவருடைய குறிக்கோளான துறவரம் அப்படிங்கிற புள்ளிக்கே அந்த பெண்ணையும் அது இழுத்துட்டு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நம்மளையும் கூட எத்தனையோ விதமான டிஸ்ட்ராக்டிங் பாயிண்ட்ஸ், எத்தனையோ விதமான கவனத்தை திசை திருப்பும் காரணிகள் நம்ம குறிக்கோளை அடைய விடாம தடுத்துட்டு இருக்குது இல்ல. ஆனா அதை மீறி நம்ம குறிக்கோளை அடையணும் அப்படின்னா அந்த அரசர் செய்ததையே தான் நம்மளும் செய்யணும். நம்முடைய கவனத்தை எதெல்லாம் சிதறடிக்குது அப்படிங்கிறத ஒரு பட்டியல் மாதிரி தயார் பண்ணிக்கணும். எப்போல்லாம் அந்த பட்டியல்ல இருக்கிற காரணிகளோட நம்ம தொடர்புக்கு வர்றோமோ, எப்போல்லாம் அந்த காரணிகள் நம்மள தொந்தரவு செய்தோ அப்போல்லாம் நம்முடைய குறிக்கோளை நம்ம மனசுல திரும்ப திரும்ப ஒரு ரிமைண்டர் மாதிரி சொல்லிக்கிட்டே வரணும். அந்த காரணிகளை கூட நம்ம வழிக்கு திருப்பணுமே ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அந்த காரணிகளோட வழிக்கு போயிடக்கூடாது.